ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். காயத்ரி கோயிலில் நடந்த பிரச்சனையை நினச்சி ரொம்ப பயந்து போயிருக்காங்க. அன்னபூர்ணியும் சமாதானம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மகா இனிமேல் நீ வெளியில் போகிறதுனா எசக்கி மாமாவை கூட்டிகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ அவங்க அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் எசக்கி மகா கிட்ட நல்ல வேலைக்கா எப்படியோ என்னை காயத்ரி கூட சேர்த்து வச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க உள்ளார சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பைரவி ஸ்கூட்டரில் வந்துட்டு இருக்காங்க. ஸ்கூட்டர் ஆஃப் ஆகிடுது. இப்போ அவங்க அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் லைப்ரரிக்கு போயிட்டு வர நேரத்தில் ஸ்கூட்டர் ஆஃப் ஆகிடுச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சரி நான் கூட்டிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த வழியாக பார்த்தா ஆறுமுகம் காரில் வராரு. ஏன்னா எதுன்னு விசாரிச்சதுக்கப்புறம் மெக்கானிக்கு ஃபோன் பண்ணி அதை சரி பண்ணி எடுத்துகிட்டு வர சொல்லிட்டு இப்போ பைரவியை கூப்பிட்டுட்டு அப்படியே காரில் கிளம்புறாரு. ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறாரு. எதுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லும்போது இந்த மாதிரி நீ அதாவது காயத்ரிக்கு பிரச்சனை வரும்போது நீ காப்பாற்றின இந்த நேரம் நான் இறந்து போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லும்போது நல்ல பேச்சு சொல்ல மாட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ நல்லா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், உனக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது எனக்கு டிவைஸ் வேணும்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆறுமுகம் இருந்து நீ உயிரை கேட்டாலும் கொடுப்பேன், டிவைஸ் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரி சொல்லும்போது நான் உடனே பார்த்தோம் அப்படின்னா அப்படியே பேசிட்டு காரில் போயிட்டே இருக்காங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா அந்த சிட்டு இருக்காங்கல்ல, அவங்க வீட்டுக்கு பார்த்தா முன்னாடி ஒரு ஸ்கூட்டர் நிற்கிது. என்னடா புது ஸ்கூட்டர் நிற்கிது அப்படின்னு ரொம்ப யோசனையோடு இருக்காங்க. அடுத்து அவங்க அப்பாவுக்கு ஒரு வேலை கிடச்சிருக்கு, அந்த வேலைக்காக சைக்கிள் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ தான் சினேகா வராங்க. இந்த ஸ்கூட்டர் உங்களுக்கு தான் வாங்கி கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அடுத்த திட்டத்தை போடுறாங்க. மொத்தத்தில் சினேகா செய்கிறத பார்த்தா ஏதோ பெரிய பிரச்சனை கொண்டு வர போகிறாங்களாட்டு சிட்டுவால், அதாவது இப்போ சிவா சிந்துக்கு இடையில் அப்படிங்கிறது நம்மளால் நல்லா புரிஞ்சிக்க முடியுது. மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா சிந்து இங்கே அதாவது சிவாவோட ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்தா எசைக்கு பார்த்துடுறாங்க. ஆஹா நான் பார்த்துட்டேன், போய் நான் என்ன பண்ணுற பாருன்னு சொல்லிட்டு இதை போய் மகா கிட்ட சொல்கிறேன். அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இப்போ சிந்து சிவா பார்த்துட்டு இந்த ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு அயன் பண்ணி கொடுக்கறதுல அது ஒரு தனி சுகம் இருக்குமாமா, நீங்கள் டாக்டர் அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ எசைக்கு ரொம்ப ஆவேசமாக போய் மகா கிட்ட இதை சொல்கிறாங்க. அப்படியா இங்கே மாட்டிக்கிட்டாலாம், நான் ஒன்றா பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு நீ போய் தலையில் துணி போட்டு மூடிடு, திருடன் போட்டு அடின்னு அடிச்சிடலாம், அடிச்சுட்டு அப்புறம் துணி எடுத்ததுக்கப்புறம் தெரியாமல் அடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா சிவாவுக்கு காஃபி கொடுக்கறதுக்காக அவங்க தங்கச்சி ஐஸ் இருக்காங்களா அவங்க வராங்க. அந்த காஃபி கீழே கொட்டிடுது. உடனே அதை குனிஞ்சு தொடச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பின்னாடி எசைக்கு பெரிய போர்வை எடுத்துகிட்டு நல்லா ஐஸ் மேலே போத்திட்டு திருடன் கத்துறாங்க. ஏன்னா அந்த சத்தம் கேட்டதுமே தான் போய் சிந்து போய் கபோர்டுக்குள்ளார ஒளிஞ்சிக்கிறாங்கல்ல ஐஸ் வரும்போது. அதனால் திருடன் கத்துனமே ஏற்கனவே பிளான் போட்டு வச்சிருந்த மாதிரி மகா கட்டையோடு போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஆனால் சிவாவுக்கு என்ன பயம்னா பார்த்து அதாவது எசைக்கு இவங்களாம் அதாவது சிந்துவை பார்த்துட்டாங்க அப்படின்னு தான் பயந்து வராங்க. இப்போ பார்த்தா அன்னபூர்ணி வந்துடுறாங்க, காயத்ரி எல்லாருமே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வாசு இருக்காங்கல்ல ஆறுமுகத்தோட அப்பா, அவங்களும் வந்துடுறாங்க. நல்லா போட்டு சிவாவோட அப்பா வாசு வந்துடுறாங்க. நல்லா போட்டு அடின்னு அடிச்சிடுறாங்க. அடிச்சதுக்கப்புறம் துணி எடுத்து பார்த்தா ஐஸ் உள்ளே இருக்கிறாங்க. இந்த பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா பீரோக்குள்ளே இருந்து அவங்க அதாவது சிந்து அஜிஜோ இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இந்த பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா சிவாவும் சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாரு. ஐஸு சரியான ஆக்டிங்கை போடுறாங்க, செம்மையாக சிரிக்கிறாங்க. ஆனால் இப்போ பார்த்தோம்னா போட்டு அடிச்சிட்டோமேன்னு சொல்லிட்டு மகா நல்லா கோவப்படுறாங்க இங்கே எசைக்கு மேலே. இப்போ அதே நேரத்தில் அவங்க அன்னபூர்ணி இருக்காங்களா அவங்களும் எப்போ ஒழுங்காக பார்த்து என்ன இதுன்னு பார்க்கலையான்னு திட்டுறாங்க. இப்போ வாசு இருக்கார்ல அவரும் நல்லா திட்டி விட்றாரு, உனக்கு என்ன அறிவு இல்லையா அந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஐசு அப்படியே கூப்பிட்டு போயிட்டு மருந்து போட்டு விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அடுத்து கதை தாப்பப்படக்கப்புறம் சிந்துக்கிட்ட பேசி நீ சீக்கிரம் கிளம்பு, உன்னால் என்ன எத்தனை பேர் அடி வாங்க போகிறாங்களோ தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி காமெடி கலாட்டம் நடக்குது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா கோயிலில் பைரவி இருக்காங்க. இப்போ அவங்க அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என்னை கூட்டிகிட்டு போங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இப்போ அவங்க அப்பா ஆறுமுகத்துக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கூட்டிகிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. சரி நான் போய் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கோயிலுக்கு வரேன். அங்கே பார்த்தா சஞ்சய் வந்திருக்காரு. சஞ்சய் பைரவி பார்த்ததுக்கப்புறம் பக்கத்தில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது நீ ஆறுமுகத்தை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. அந்த வழியாக பார்த்தோம்னா ஆறுமுகமும் வராரு. இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. அதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.